सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यम्बके गौरी नारायणी नमोऽस्तुते। ओम नीलगंधां विद्महे विश्वगंधां धीमहि तन्नो बन्धुः प्रचोदयात्। ओम श्री ह्रीं तं गणपतये नमः। கொஞ்சம் இங்க வாங்காமே இந்த தட்டை எடுத்துட்டு எல்லார்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கி नमस्तेस्तु महामागे श्रीपीठेश्वरभूतिते पञ्चचक्रधराधस्ते महालक्ष्मी नमोस्तुते। नमस्ते गरुडारूपे जोलासुरभवेन्दरी सर्वपापहरे देवी महालक्ष्मी नमोस्तुते। सर्वध्ये सर्ववरदे सर्वदुःखभयङ्करी सर्वदुःखहरे देवी महालक्ष्मी नमोस्तुते। विद्युत्प्रदे देवी विद्युत्प्रदायिनी मन्त्रमुक्ते सदा देवी महालक्ष्मी नमोस्तुते। आभ्यन्तरदिदे देवी आद्यसत्यमगेश्वरी योगध्येव सम्भूते महालक्ष्मी नमोस्तुते। மாங்கல்யக்காரன் ஆக போறது பெரியவா, எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. கெட்டிப்பாளா கெட்டிப்பாளா सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यम्बके गौरी नारायणी नमोस्तुते। எழுந்து போய் அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க. நல்லா இருங்க மாப்பிள்ள. மகேஸ்வரி என் பொண்ணு இல்ல, என் கண்ணு. அவளை ஒரு எறும்பு கடிச்சா கூட என்னால தாங்கிக்க முடியாது. அவளை கடைசி வரைக்கும் கண் கலங்காம பாத்துக்கணும். உங்க நம்பிக்கைக்கு விரோதமா நான் எப்பவும் நடந்துக்க மாட்டேன் மாமா. மகேஸ்வரி உங்க கண்ணுன்னா எனக்கு உயிர். அவளை நான் எப்பவும் சந்தோஷமா வச்சுக்குவேன் மாமா. மாப்பிள்ள, நீங்க வேண்டாம்னு சொன்னாலும் நான் செய்ய வேண்டிய சீர்வரிசையை உங்க வீட்டுக்கு அனுப்பிடுறேன் மாமா. அது என் கடமை, தடுக்காதீங்க. நீங்க வரதட்சணையை கேட்ட ஓலைச்சுவடிய நான் வீட்டுக்கு வந்ததும் எடுத்து தந்துடுறேன். சரிங்க மாமா. குருவே, சீக்கிரம் கிளம்ப சொல்லுங்க. சிவனேசா, இப்போ கிளம்பினா தானே நல்ல நேரம் முடியறதுக்குள்ள வீட்டுக்கு போக முடியும். இதோ கிளம்பிடலாம் வைத்தியர. எப்பா கார் ரெடியா? ஐயா ரெடி. வாங்க மாப்பிள்ள. வாங்க பார்த்து. பூத பூஜையையும் ஈடுபாட்டோட செய்ய முடியல. லீ கைக்கு சோடி போறதை தடுக்க முடியலனா நான் இருந்தும் என்ன பயன்? போச்சு, எல்லாமே போச்சு. நீ உன் மதி கொண்டு வலையை கடந்து போய் ஓலைச்சுவடியை காப்பாற்ற கடவுள்.
வாங்க ஆ வாங்க. டே மங்கி, என்னடா யோசனை? இப்படியும் ஒரு நிகழ்ச்சி நம்ம வாழ்க்கையில நடக்குமான்னு யோசிக்கிறேன். ம்ஹும். சுத்தமா வாய்ப்பே இல்ல. மூசை வர்றதுக்குள்ள சூடிய வாங்கிட்டு போயிடலாம் வா. அவன் எப்படி வருவான்? அவனை தான் நம்ம சிறை வச்சிருக்கிறோமே. அவன் ஜெகஜால சித்தன்னா அவன் எதையும் மீறி எது வேணும்னு பண்ணிடுவான் வா. சிவனேசா, சடங்கு முடிஞ்சது இல்ல? முடிஞ்சது சேர்வ. அப்படின்னா வாங்க வேண்டியது வாங்கிட்டு கிளம்ப வேண்டியது தானே. நல்ல நேரம் முடிய போகுது. மாமா சுவடி தானே மாப்பிள, தரேன். என்ன பாக்குறீங்க அருணாச்சலம்? இல்ல, நம்ம வீட்ல இருக்கிற பையன் மூசா அவனைத்தான் கல்யாணத்தில் கூட காணோமே. இப்போ அவனை பத்தி எதுக்கு பேச்சு? நீங்க போய் சூடியை எடுத்து கொடுங்க, நாங்க கிளம்புறோம். ம், சரி வாங்க. அழிஞ்சிடுவேன். போலி ஓலைச்சுவடி இங்க தானே வச்சோம், எங்க போச்சுன்னு தெரியலையே. என்ன அருணாச்சலம் தேடிக்கிட்டு இருக்கீங்க? நேரமாச்சு, சீக்கிரம். இதோ இதோ இப்ப கொடுத்துறேன். நீ தேடுற போலிச்சுவடியே நான் நேத்தே தூக்கி அடிச்சிட்டேன். ஒழுங்கா அசலுச்சுவடியே எடுத்துக்கொடு. சுடிய வாங்கியாச்சு இல்ல, கிளம்பலாம். அப்ப நாங்க கிளம்புறோம் மாமா. இந்த சுவடிய பரம்பரையா குடும்ப சொத்தா பாதுகாத்துட்டு வரோம். நீங்களும் பத்திரமா பாத்துங்க மாப்பிள. பாத்துக்கிறேன் மாமா. அப்பா, மகேஸ்வரி, என்ன அருணாச்சலம் கண் கலங்குறீங்க? உங்க பொண்ணு என்ன தூர தேசத்துக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்கீங்க? நினைச்சா அடுத்த 10 நிமிஷத்துல பாக்குற மாதிரி தானே பக்கத்து ஊர்லயே வாழ போறா. விடுங்க. ஆமாப்பா, நான் அங்க இருந்தாலும் என் ஞாபகம் முழுக்க இங்கதான் இருக்கும்.
வரோம்ப்பா. புறப்படலாம். சுந்தரம் சேர்வ கிளம்பலாம். மகேஸ்வரி, அப்பா கிட்ட சொல்லிட்டு வா. அப்பா, அழாதப்பா. உடம்ப பாத்துக்கோங்கப்பா. நான் வரேன். சரிம்மா. வரேன்ப்பா. அப்பா, கடைசி வரைக்கும் எல்லாமே கரெக்டா நடந்தது. பூஜை அறையில வச்சிருந்த போலி ஓலைச்சுவடி எப்படி காணாம போச்சு? உண்மையான சுவடி சிவனேசன் கைக்கு போயாச்சு. இனி என்னென்ன குழப்பங்கள் வரப்போகுதோ, எப்படி சமாளிக்க போறனோ? வீடே வெறிச்சோடி கிடக்குது. கல்யாணம் முடிஞ்சு எல்லாரும் போயிட்டாங்களா? அந்த லீ இங்க என்ன சதி பண்ணி தொலைஞ்சானோ தெரியலையே. ஐயா, கல்யாணத்துக்கு கூட வராம எங்கடா காணாம போன? இங்க எல்லாமே தலைகீழ நடந்து போச்சு. நாம கஷ்டப்பட்டு செஞ்ச போலி ஓலைச்சுவடி காணாம போச்சு. சுந்தரம் சேர்வ பண்ண அவசரத்துல உண்மையான சுவடி எடுத்து கொடுக்க வேண்டியதா போச்சு. எனக்கு பல தடைகள் ஏற்படும் போதே இங்க ஏதோ நடக்க போதுன்னு நினைச்சேன். நடந்துருச்சு. கவலைப்படாதீங்கய்யா. இங்க என்ன மீறி எந்த அசம்பவிதமோ நீங்க நினைக்கிற மாதிரி தெய்வ குத்தமோ நடந்துராது. நான் இருக்கேன். தைரியமா இருங்க. லீ, என்ன சிறைப்படுத்தி காரியத்தை சாதிச்சிட்டோம்னு சந்தோஷப்படாத. அந்த சந்தோஷம் ரொம்ப நாள் நீடிக்காது. நீடிக்கவும் விட மாட்டேன். வலது கால எடுத்து வச்சுவாங்க.
டே மடியா, பக்கத்துல தான் யாருமே இல்லையே, பின்ன என்ன மாமா குருவேன்னு கூப்பிடுறேன். என்ன பின்ன என்ன, குருவேன்னு கூப்பிட்டா மாமான்னு கூப்பிட சொல்றீங்க, மாமான்னு கூப்பிட்டா குருவேன்னு கூப்பிட சொல்றீங்க. என்ன நினைச்சுக்கிட்டீங்க நீங்க? பேசாம குருமா குருமாமான்னு கூப்பிட்டுமா? கொன்னுடுவேன். சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி கூப்பிடு. அது சரி, என் சூழ்நிலை இப்படி ஆகி போச்சு. அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. இப்போ என்ன சொல்ல வந்த? கல்யாணம் முடிஞ்சு போச்சு, விருந்தும் நல்லா சாப்பிட்டாச்சு. மொய் எழுதிட்டு ஊரை பார்த்து போலாங்கிறியா? அது இல்ல குருவே, சிவனேசன் அருணாச்சலத்துக்கிட்ட இருந்து சுவடிய வாங்கிட்டான். அவங்கிட்ட இருந்து நாம எப்படி சுவடிய வாங்க போறோம்? எப்ப பூதலோகம் போக போறோம்? டேய், நீ யோசிக்கிறது நான் யோசிக்காம இருப்பேனடா. இப்போ சிவனேசன் பிஸியா இருக்கான். அது இல்லாம கூட்டம் வேற இருக்கு. சமயம் பார்த்து சுவடியோட சிவனேசனையும் பூதலோகத்துக்கு கடத்தி கொண்டு போயிடலாம்.